ப்ளஸ் 55க்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு சம் ஆஃப் த ஆட் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு n ஸ்கொயர்னு வரும் உங்களுக்கு. அப்போ இந்த 1லேருந்து 55 பாருங்கள், 1 2 விட்டுட்டாங்க, 3 4 விட்டுட்டாங்க. ஸோ எல்லாமே ஆட் நம்பராக ஆட் பண்ணுறாங்க. இப்போ 1லேருந்து 55 வரைக்கும் இருக்கிற ஆட் நம்பரை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆட் பண்ணால் அப்போ n² தான் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா nth டேர்ம் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. nth டேர்ம் ஃபார்முலா வந்து an is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ an வந்து 55 இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். d வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ணால் 2, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ d வந்து 2. இந்த 1 இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 55 மைனஸ் 1 வந்து 54 வரும், ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 2. அதுவே 54 இந்த 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 27 வரும். இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றிட்டிங்கன்னா 27 + 1 28 வரும். அதுதான் என்னுடைய வேல்யூ. சரிங்களா. அப்போ என்னுடைய வேல்யூ நம்ம 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 28 ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயரிங் பண்ணினா ஆன்சர் வரும். 28 ஸ்கொயர் ஆன்சர் 784. ஸோ இதுதான். சரிங்களா. ஸோ ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா n², அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும் எப்படின்னு. சரிங்களா. ஸோ எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. 2n - 1 is equal to 55. இதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த 1 இன்சைட் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 56ன்னு மாறும். 2n n is equal to 56/2 28ன்னு வரும். ஸோ இந்த ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா, இதுக்கு ஆன்சர் வந்து 784. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ என்ன கேட்குறாங்க, a person distribute his pens among 4 friends ABCD in the ratio கொடுத்துருக்காங்க. the minimum number of pens that the person should have is என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான். மினிமம் நம்பருக்கு எல்சிஎம் பார் இந்த டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 3 4 5 6 இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 16 கிடைக்கும். எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா. மேஜராக நம்மளுக்கு இங்கே 4 6 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3, இந்த 3 டிவைட் ஆகுது, அப்படியே எழுதிக்கணும். 2 5 3 3ஆல் இந்த 2 நம்பர் டிவைட் ஆகுது. 1 2 5 1. இப்போ 2 5 தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்படியே 2 போட்டிங்கன்னா 1 டைம் 5 1 அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. திரும்ப 5 பண்ணிங்கன்னா 1 1 1 1. 2 3s are 6, 6 2s are 12, 12 5s are 60. ஸோ அதுதான் எல்சிஎம் வந்து 60. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் பென்ஸ் தட் பர்சன் ஷுட் ஹேவ். அதாவது என்ன கேட்குறாங்க, விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைஞ்சபட்ச எண்ணிக்கை இதை கேட்குறாங்க. இப்போ எல்சிஎம் 60னா இந்த 3 கூட எது மல்டிபிள்னா 60 வரும்னு திங்க் பண்ணுங்கள். அப்போ 1/60 பண்ணால் 20 × 20. இதே மாதிரி 1/4 இது வந்து 15 × 15. அப்போ 1/5 12 × 12 1/6 10 × 10. இப்போ அந்த நியூமரேட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 × 20 ஏன்னா டினாமினேட்டர் காமனாக 60 ஆகிடும் எல்சிஎம். அப்போ ரேஷியோலாம் 60 போயிடும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 1 15s are 15, 1 12s are 12, 1 10s are 10. அப்போ 757. ஸோ ஆன்சர் வந்து 57. the minimum number of pens that should have 57 pen. ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் 3 4 5 6 எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். எல்சிஎம் 16 கிடைக்கும். இப்போ 3 கூட எது மல்டிபிள் பண்ணால் 60 வரும்னா உங்களுக்கு 20. இந்த 4 கூட எது மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 60 கிடைக்கும்னா 15. 5 கூட எது மல்டிபிள் பண்ணால் 12. 6 கூட 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 57. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா. ஸோ எல்சிஎம் எடுங்க, அந்த எது மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்னு திங்க் பண்ணுங்கள்.
அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். if the ratio formed using the number 2:5 x:20 are in the same order proportion than the value of x. எண்கள் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு காணுங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த விகிதம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதே வரிசையில் இருக்குது. அது வந்து 2:5 x:20 நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இந்த சம் ரொம்ப சிம்பிளாக முடியணும். 2/5 x/20. அப்போது இந்த 20 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். இன்ட்டு 20, இந்த 5யும் 20யும் கட் பண்ணிங்கன்னா 4, 2 4s are 8. ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து 8ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 8 ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் த HCF ஆஃப் 108 and 234 இஸ் எக்ஸ்பிரஸபிள் ஆஃப் த ஃபார்ம் 23x - 51, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ அந்த HCF வந்து எழுதுகிறாங்க. ரெண்டு நம்பருடைய HCF வந்து 23x - 51 எழுதுகிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம இந்த 108க்கும் 234க்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 54. இது 117 கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே 3 டேபிளில் டிவைட் ஆகும். இது வந்து 54 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18 வரும். இது 3 3s are 9. இதுவும் 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 6 13 வரும். ஸோ அதுக்கப்புறம் 6 13 டிவைட் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் HCF. அப்போ HCF என்ன வரும்? 2 3 are 6, 6 3s are 18 வரும். இந்த HCF வந்து எப்படி எக்ஸ்பிரஸபிள் பண்ணலான்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 23x - 51. இப்போ இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் இந்த 18 வரும் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ இருக்கிற ஆப்ஷனை நான் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 23 3 - 51. 23 3s are 9, 69 - 51. 69ல் 51 மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 8 1. ஸோ 18 வந்துடுச்சு. நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு HCF கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு எக்ஸுக்கு எந்த வேல்யூ கூட நம்மளுக்கு இங்கே இந்த 18 வரும்னு பாருங்கள். 3 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக இதை ஈக்குவேட் பண்ணியும் போடலாம். ஸோ இது சிம்பிளாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF கிவன் பாலினாமியல் ஒன்று இருக்குது, இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்க 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பாலினாமியலை எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அதாவது ரிமைண்டர் 0 வருது. இது லாங் டிவிஷனில் நம்ம போடணும். சரி, நம்ம ஷார்ட்கட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க ஒரு பாலினாமியல் நான் எடுத்துக்கிறேன். x³ + x² - x + 2. இது ஈக்குவல் டு நான் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து x² - x + 2 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் எக்ஸாக்டாக வரும். சரிங்களா? அந்த ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்ப்போமா? சரி, ஈஸி தான். இப்போ இங்கே x² இருக்கா, இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் டைம் x³. அப்போ இந்த x² கூட எது மல்டிப்ளை x³ வரும்? எக்ஸை சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மீடியாவில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் x³. இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து x². எது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு x³ வரும்னா x, அது அப்படியே போட்டுங்க. லாஸ்ட் நம்பர் 2. அப்போ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணால் 2 வரும்னா +2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பரை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். x × x² x³, x × x x², x × 1 + 1x. இதே மாதிரி இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2 × x², 2x² - 2x + 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா x² இந்த 2 ax² 2x² ஆட் பண்ணால் 1x² வரும். அப்புறம் 1x - 2x பண்ணால் -1x வரும் +2. பாருங்கள், இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? சேமாக வந்துடுச்சு. அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்டு. நீங்கள் அதே மாதிரி இதை பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக்ஸ் வரும், உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும்.
ஸோ பர்டிகுலர் டைமில் முடிக்கணும்னா இப்படி தான் திங்க் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஒரு ஆப்ஷனில் ஒரு வேல்யூ எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 போட்டுங்க. ஏன்னா 1 × 2 இதை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். சூஸ் பண்ணிட்டு போகலாம். லாங் டிவிஷனை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாலினாமியல், ஒரு பாலினாமியல் வந்தாலே இன்னொரு பாலினாமியல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம், டேக் டைம். ஸோ டைம்குள்ளே முடிக்கணுன்னா ஆப்ஷன் வந்து போகிறது பெட்டர். ஸோ இந்த சம் பாருங்கள், சிம்பிளிஃபை இந்த ப்ராக்கெட்டுக்கு மேலே 0 இருக்குது. எனிதிங் பவர் 0 வந்து 1 நம்மளுக்கு ஃபார்முலா. எந்த நம்பர் மேலே 0 போட்டாலும் ஆன்சர் 1. இப்போ இங்கே ப்ராக்கெட் மேலே 0 இருக்கிறதால இந்த ஃபுல் ஆன்சர் வேல்யூ 1 தான் வரும். 1 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் இதே நம்பர் தான் வரும். அப்போ இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஸோ இதனுடைய ஆன்சர் 1 ஆயிடுச்சு. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் 1 இருக்குது, அதை வந்து விட்டுடுங்க, நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. 4 அப்போ என்ன இருக்குது, 4 power -1 + 4 power -2 + 4 power -3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். இந்த -1 வந்து டினாமினேட்டர் போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4² 1/4³ சரிங்களா? அப்போ 1/4 என்ன, 1/4 1/4² 1/16, இது 64 வரும். 64. இப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 64 தான். அப்போ இது கூட 16 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது கூட 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது கூட 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ காமன் டினாமினேட்டர் 64 ஆகிடுச்சு. அப்படியே 64 ஒரு இடத்துல தான் இருக்குது, இது சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், 1 × 16 + 1 × 4 4 + 1 × 1 1. அப்போ 16 + 4 + 1 21 21/64. ஸோ ஆப்ஷன் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், the average mark of 25 students was found to be 78.4. Later on it was found the score of 96 was misread as 69. Find the correct mean of the marks. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி காண்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்டான சம்ஸ் தான் உங்களுக்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சராசரி ஃபார்முலா தெரியும், x⁻ = σ(x/n). இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துட்டாங்க. மீன் என்னது, 78.4. σx/n, n வந்து 25 மாணவர்கள். அப்போ σx = 78.4 × 25. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1960 கிடைக்கும். சரிங்களா? சரி, σxனால் அந்த டோட்டல் வேல்யூ, 25 மாணவர்களுடைய ஒரு டோட்டலான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, மார்க், டோட்டல் மார்க். இந்த ஆவரேஜை இந்த 25 மாடல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க் கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. அப்போ இந்த 1960ல் 96 நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் தவறுதலாக இது 69 என்று தவறுதா. அப்போ கரெக்டாக இருக்கிறது எது, கரெக்டாக இருக்கிறது 96. அந்த 69 தவறுதலாக எடுத்தாலே அதை மைனஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ பண்ணிங்கன்னா 1960 96ல் 69 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 கிடைக்கும். 27 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1987. சரியா? ஸோ இதான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த டோட்டல் மார்க் இது தான். திரும்ப இதை 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 79.48 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ லாஸ்ட் சம். 2 unbiased dice are rolled once. Find the probability of getting the product of face value is 4 or different of face value is 5. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முகமதிப்பின் வித்தியாசம் 5 ஆக இருக்கும். நிகழ்தகவு என்ன? 2 unbiased dice. இப்போ 2 டைஸை நம்ம ரோல் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்கம் வந்து 36 தெரியும் இல்லையா உங்களுக்கு? 36, அதாவது 1,1 1,2 இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் 6,6 வரைக்கும் நம்மளுக்கு அவுட்கம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே 36 அவுட்கம். இவங்க கேட்குறது என்னென்னா,
the product of the face value is 4. அப்போ ப்ராடக்ட் அப்போ பாருங்கள் 1 into 4 எடுக்கலாம், 1 into 4, அப்புறம் 4 into 1 எடுக்கலாம், அப்புறம் 2 into 2 எடுக்கலாம், கிடைக்குது. சரிங்களா? ப்ராடக்ட் வந்து 4 கிடைக்குது. ப்ராடக்ட் 4 வந்து இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ண கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னது, முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 கிடைக்கணும். சரிங்களா? அப்போ எப்படி எடுக்கலாம், 1:6. அதை 1லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு 6:1. இதையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 6ல் 1 போச்சுன்னா 5, 1ல் 6 போனாலும் நம்மளுக்கு 5 தான் கிடைக்குது. உங்களுக்கு 5 வரணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து 2 வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 5/36. தெரியலையா ஃபார்முலா? P of A is equal to N of A by N of S. அதாவது நம்பர் ஆஃப் அவுட்கம் பை நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம்ஸ். அப்போ அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா 5, அதாவது பெருக்கல் பண்ண 4, முக மதிப்புகள் வித்தியாசம் 5. அப்போ 5 நம்பர் கிடைக்குது. டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு 36, அதாவது 36. ஸோ ஆப்ஷன் 5/36. ஸோ இது எல்லாமே குரூப் 4ல் கேட்ட லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். நீங்கள் ஒன்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?